வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கத்தரிக்காய் தான், அது வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். 1/2 கிலோ கத்தரிக்காய் எடுத்துடுங்க. 1/2 கிலோ கத்தரிக்காய்க்கு 1/4 கிலோ ஆனியன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 கிலோ கத்தரிக்காய்க்கு ஒரு 4 வரமிளகா போடுங்க, 2 பச்சை மிளகா எடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் எள்ளும் சேர்த்துடுங்க. எல்லாமே ஒன்றா வறுத்து ட்ரை ஆட்டு பொடி பண்ணி வச்சுடுங்க. ஆனியனை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதோட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு, வதங்கின உடனே கத்தரிக்காயும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துடுங்க. நல்லா வெந்து வந்தோடனே இந்த பொடியை தூவி இறக்கிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, இதை வதக்கிடுங்க. ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க, போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நான் அன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்க்குறேன், நீங்கள் எதுனாலும் சேர்த்துடுங்க. இது எல்லாமே ட்ரை ஆட்டு வறுத்து பொடி பண்ணிக்கணும். நம்ம வறுத்த மசாலா எல்லாமே சூடாறிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாமே நல்ல பவுடர் ஆட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம், தண்ணி சேர்க்கண்டாம். இப்போ கத்தரிக்காய் சன்னம் மட்டும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன், இல்லைனா கருத்து போகும். நீங்களும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆயில் விட்டு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்தரிக்காய், கத்தரி வச்சுட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது நல்லா வதங்கட்டும்.
அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துருவோம். காய் வந்து பாதி வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைப்போம். அதுக்குள்ளால இது வெந்துடும். காய் வந்து நல்லாவே வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கத்தரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.